ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்குறதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெயா வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பவானி வந்து சக்தியை சாப்பிட சொல்லி கேட்குறாங்க. சக்தி வந்து பொன்னியை பார்க்குறாங்க. பவானி வந்து பொன்னியை திட்டுறாங்க. அவ சொன்னாதான் நீ சாப்பிடுவல அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து சொல்றாங்க, நான் யாரையும் சாப்பிட வேண்டாம்னு தான் சொல்லலை, தயவு செஞ்சு என் பேரெல்லாம் இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போறாங்க. ஜெயா வந்து சொல்றாங்க, உனக்கு என் மேல அக்கறைலாம் இல்லைல்ல, என்னை விட உனக்கு இப்போ வந்தவன் முக்கியமா போயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வார்த்தையாலேயே கொள்ளாதீங்கம்மா, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஜெயாவுக்கு ஊட்டி விடுறாங்க. ஜெயாவும் சக்திக்கு ஊட்டி விடுறாங்க. அது எல்லாருமே ஃபீலிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. பொன்னியும் பார்க்குறாங்க. பவானி வந்து நீங்களும் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரையும் சாப்பிட கூப்பிட்டு போறாங்க. எல்லாரும் சாப்பிட்றாங்க, பொன்னி இன்னும் சாப்பிடலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொன்னி வந்து ஃபீல் பண்றாங்க. பொன்னி வந்து மாடியில இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு சக்தி வராரு, சாரி கேட்கிறாரு. நீ சாப்பிட்ற வரைக்கும் நானும் சாப்பிடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், அம்மா ஹெல்த்துக்காக சாப்பிட வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை, அக்கறை காட்டும் போது காட்டல, இப்போ எதுக்கு காட்டுறீங்க, என்ன தனியா நிம்மதியா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சக்திக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த பிளேஸ்ல இருந்து போறாரு. சந்திரசேகர் வந்து ஸ்டோர் ரூம்ல இருக்க எல்லா திங்ஸும் எடுத்துட்டு போக சொல்லி ஒரு வண்டியை வர வச்சிருக்காங்க. அதை பார்த்த சுந்தரம் வந்து, என் மேல உங்களுக்கு என்ன கோவமாமா, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு எதுக்கு மாப்பிள்ள உங்க மேல கோவம், அந்த பொருளை பத்திரமா வேற ஒரு இடத்துல இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜெயா வந்து எங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த தெரு முனையில ஒரு குடோன் இருக்குல்ல, அங்க ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல தான் ரெண்ட் கொடுத்து வச்சிருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம வீட்டுல தேவையில்லாதது எல்லாம் குப்பையும் எடுத்து அங்க போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிரீத்திக்கும் சுந்தரமுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. தேங்க்யூ.